வணக்கம். கிபி 16ஆம் நூற்றாண்டுல முகலாய மன்னன் ஷாஜகானால் கட்டப்பட்ட இந்தியாவின் 7 அதிசயங்களுள் ஒன்றான தாஜ்மஹாலோட கட்டிடக்கலையையும் மற்றும் அதோட உட்புற ஓவியத்தையும் வெளிப்புற ஓவியத்தையும் அவங்களோட காதல் கதையையும் பற்றி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். இந்தியாவில் உள்ள இந்த தாஜ்மஹால் ஆனது 7 அதிசயங்கள்ல ஒன்று. இன்று வரை மக்கள் மனசுல ஒரு சுற்றுலா தலத்துல நீங்கா மனதில் இடம்பெற்றிருக்கக்கூடியது இந்த தாஜ்மஹால். இந்த தாஜ்மஹால் யமுனை ஆற்றின் கடற்கரை ஓரத்துல இந்த தாஜ்மஹால் கட்டப்பட்டிருக்கு. இந்த தாஜ்மஹால் ஷாஜகானோட மனைவி அவரோட 14வது குழந்தையை பெற்றெடுக்கும் போது, குபார பேகம் அப்படிங்கிற குழந்தையை பிறக்கும் போது அவங்களோட மனைவி இறந்துட்டாங்க. அந்த மனைவி இறந்ததுனால இந்த ஷாஜகான் மன்னர் இந்த தாஜ்மஹாலை கட்ட ஆரம்பிச்சாரு. இதை கட்ட ஆரம்பிச்ச ஆண்டு பார்த்தோம்னா 1631ஆம் ஆண்டு முதல் 1654ஆம் ஆண்டுக்குள்ள இந்த தாஜ்மஹால் கட்டி முடிக்கப்பட்டது. இன்று வரையில நம்ம இந்த சுற்றுலா தலத்துக்கு மக்கள் போய் வர காரணம் அங்க உள்ள தாஜ்மஹாலோட கட்டிடக்கலை, இங்க உள்ள சிற்பக்கலை, அதோட உட்புற தோற்றம், வெளிப்புற தோற்றம் மக்கள் மனசுல பாக்குறதுக்கு வியக்கத்தக்கதா ஒரு வித்தியாசமாக கலைகளை கொண்டு இந்த கட்டியிருக்காங்க இந்த தாஜ்மஹால். இதன் வடிவமைப்பு கட்டிடத்தின் எல்லா பக்கங்களிலும் சமச்சீரானது. அடித்தளத்தோட ஒவ்வொரு மூலையும் ஒரு தூண்களால, அடித்தளத்திலிருந்து ஒவ்வொரு மூலையும் தூண்களா இருக்கு. கட்டிடத்தின் முதன்மை கூடத்துல மும்தாஜும் ஷாஜகானோட கோடியோட அவங்களோட அடக்கப்பட்ட அந்த பேழைகள் இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா பூங்கா, அங்க இருக்கக்கூடிய பூங்கா என்னென்ன இருக்கக்கூடிய அங்கே சுவாரஸ்யங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, அதோட கட்டிடத்தோட சுற்றி உள்ள பகுதியில ஒரு 300 மீட்டர் நீளம், 300 மீட்டர் அகலம். அங்க ஃபுல்லா அந்த முகலாயம் பத்தி உள்ள பூங்கா நிறைய போட்டு அமைச்சிருக்காங்க. அது நம்ம என்ன சொல்றாங்கன்னா, அங்க உள்ள மக்களை வியக்க வைக்கிற மாதிரி நிறைய போற அங்கே சுற்றுலா பயணிகள் நிறைய போய் அதை பார்த்து நிறைய வியக்கி அதுல நிறைய சந்தோஷத்தை ஏற்படுத்துது அந்த பூங்கா. அது மட்டும் இல்லாம அந்த நுழைவாயிலுக்கும் அந்த இடையில ஒரு குளம் ஒண்ணு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த குளம் வடக்குல இருந்து கிழக்கு நின்று பார்க்கும்போது அந்த கட்டிடத்தோட ரொம்ப வியக்கத்தக்கதா இருக்கு. அதோட 3 பக்கங்கள்ல என்னன்னா செந்நிற மணற்கற்கள் சூழப்பட்டிருக்கு. இது யமுனை ஆற்றோட பக்கத்துல எந்த ஒரு சுவருமே இல்லை. இது பல சிறிய சமாதி கட்டிடத்தால நிறைய பக்கத்துல சின்ன சின்ன சமாதி கட்டிடங்களும் அதுக்கு பக்கத்துல இருக்கு. தாஜ்மஹாலோட கட்டுமானம் ஆக்ரா நகரத்துக்கு தெற்க உள்ள ஒரு நிலத்துல தாஜ்மஹால் கட்டப்பட்டது. இந்த பகுதியில அந்த பகுதி கிட்டத்தட்ட 3 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட பகுதி அது. அதுல என்ன பண்றாங்க, ஃபுல்லா மணலை நிரப்பி ஒரு 50 மீட்டர் உயரத்துக்கு மணலை போட்டு ஃபுல்லா நிரப்புறாங்க. இந்த மணல் எப்படி கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள அந்த காலத்துல போக்குவரத்து எதுவுமே இல்லை. இந்த எருதுகளை வச்சுதான் அந்த மணலை கொண்டாந்து வச்சு போட்டு அந்த இடம் ஃபுல்லா நிரப்பி அதுக்கப்புறம் இதோட கட்டுமானத்தை உயர்த்துறாங்க. தாஜ்மஹால் தன் பிரியமான மனைவிக்காகவே அந்த மன்னன் ஷாஜகான் அதே சமயத்துல தன்னை பற்றி குறிக்கிற வகைக்கும் ஒரு ஞாபகத்தை ஏற்படுத்துறதுக்கும் அந்த தாஜ்மஹாலை நம்ம ஷாஜகான் கட்டினாரு. அது மட்டும் இல்லாம அங்கே ஒரு கருப்பு நிற தாஜ்மஹாலையும் கட்டி எழுப்பி இருந்ததா நம்ம சந்தேகத்துக்குரிய ஆராய்ச்சியாளர் சொல்லியிருக்காங்க. அவளோட அமிலமலை, தாஜ்மஹால் அமிலமலை பேஞ்சா என்ன ஆகுனா அதோட இது கற்கள் எல்லாம் அதோட வெளிப்பகுதி சேதமடைஞ்சிட்டே வருது. உடனே என்ன பண்றாங்கன்னா அதை ஒரு உச்ச நீதிமன்றத்துல தாக்கல் செஞ்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா, பக்கத்துல ஒரு தீயணைப்பு நிலையம் இருக்கிறதுனாலதான் இந்த இது வருது, அமிலமலை வருது அப்படிங்கிறதா சொல்றாங்க. தாஜ்மஹால் மீது களிமண் ஃபுல்லா பூசப்பட்டு இருக்கு. அது மட்டும் அழகுபடுத்துறதுக்கு அதை பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த தொல்பொருள் ஆய்வுத்துறை என்ன சொல்றாங்கன்னா, வெயில், மழை, பனி இதனால அந்த தாஜ்மஹாலோட வெளிப்பகுதியில தூசி நிறைய அது மேல பட்டு படிஞ்சிருக்கு. இது ஃபுல்லா அது மேல படிஞ்சனால நமக்கு நிறைய அந்த கட்டிடம், தாஜ்மஹாலோட கட்டிடம் மாசுபடிஞ்சு வருது. இந்த தாஜ்மஹாலை பாக்குறதுக்கு நம்மளோட சுற்றுலா பயணிகள் என்ன பண்ணாங்கன்னா, கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் ஒரு நாளைக்கு பார்த்துட்டு பார்வையிட்டு போறாங்க. இந்த வீடியோல
தாஜ்மஹாலை பற்றி உள்ள அதிசயங்களும் அதோட காதல் கதைகளை பத்தி நம்ம நிறையா பார்த்தோம். அதுல எதுவும் நான் வந்து எந்த ஒரு அடிப்படையா உள்ள எந்த ஒரு கருத்துக்களை வந்து நான் விட்டுருந்தேன்னா, நீங்க கமெண்ட்ல மறந்துடாம சொல்லுங்க. மறந்துடாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். நான் உங்கள் கோபால்.